வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்டு மேத்தமெட்டிக்ஸ். அணிகள் பின்வருவனவற்றை கொண்டு 3x3 இங்கே 3 இருக்குது வரிசை கொண்ட ஒரு அணி ஏஐஜே எனில் ஏஐஜே ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் 2ஜே. அப்படி இருந்தால் அந்த அணியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஐஜே ஏஐஜே ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2ஜே கொடுத்துருக்கு. வரிசை 3x3. அப்போ 3 ரோ 3 காலம் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டில் 1 1 1 2 1 3னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். அதே மாதிரி 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. இப்போ என்ன உள்ள எலிமெண்ட்டு ஐயை குறிக்கக்கூடியது, ரெண்டாவது எலிமெண்ட்டு ஜேயை குறிக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல போட்டோம்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இதில் மொத்தம் போட்டு வச்சுருக்காங்க. 1 1 தனியாக எழுதிட்டு ஐக்கு 1 ஜேக்கு 1, ஐக்கு 1 ஜேக்கு 2, ஐக்கு 1 ஜேக்கு 3. ரெண்டாவில் ஜேக்கு 2 இது இந்த இருக்குது சம்மில் இருக்குது. A21 ஐக்கு 2 ஜேக்கு 1, ஐக்கு 2 ஜேக்கு 2 அந்த மாதிரி. அதே மாதிரி மூணாவதுக்கு இதை பெருக்கிட்டா -1 பெருக்கிட்டா 4 இந்த மாதிரி கிடச்சிருது. இதை கூட்டி கழித்து பார்த்தா -1 கிடைக்கும். -1னா மாடுலஸ் விட்டு வெளில வரும்போது +1 மாறிடும். இது எல்லாமே மைனஸ் வேல்யூ கிடைச்சாலும் மாடுலஸ் விட்டு வரும்போது ப்ளஸ் வேல்யூ வந்துடும். ரெண்டு கோடு போட்டால் மட்டு மதிப்பு அல்லது எண் அளவுன்னு சொல்லணும். அந்த மதிப்பை போட்டு வெளியில் மைனஸ் வரும், அதை ப்ளஸ்ன்னு எடுத்துடுதானே. இவ்வளவு தான் இந்த அணி. அடுத்து பாருங்கள், இதே மாதிரி தான் 3x2 3x2 தான் 3x3 தான் கொடுத்துருக்கு. ஆனால் ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஏ பவர் 3/3ன்னு கொடுத்துருக்கு. இதே மாதிரி A11 12 13 14ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 14 இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு கிடச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு 1 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐக்கு 1 ஜேக்கு 1, ரெண்டையும் கூட்டினா 2 2 க்யூபு 8 இந்த வந்துருச்சு. அதே மாதிரி 1 + 2 3 3 க்யூப்னா 27. அதே மாதிரி ரெண்டையும் கூட்டினா 4 4 க்யூபு 64, இது 27, இது 4 64, 5 25 25 125 பவர் 3. இது பவர் 3 கணக்கில் 3 தான் கொடுத்துருக்கு. இது ரெண்டையும் கூட்டினா 4 64 5 125. இது 6 6 க்யூப்னா 216 214 அடித்தா 72 வருது. இந்த மாதிரி இந்த கணக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். I² J² கொடுத்துருக்கு. 1 1 போடும்போது 1² 1² அப்போ வந்துடுச்சு. 2² 2², அப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சினா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.